கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்வோம். நாங்கள் தேவ ராஜ்யத்துல நாங்கள் மகிமை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் முன்னேறி சென்று அங்கு மத்திய மனுஷரை நாங்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கைகளை கொண்டு வந்து அவர்களையும் சீஷராக்குவோம் என்ற இந்த பாடலை நாங்கள் பாடும் போது இந்த வசனங்களை தியானித்து நாங்கள் பாடுவோம். விசுவாசத்தில் முன் நடப்போம். இனி எல்லாருமே அவர் பணி எனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ மகம் வராரே அதிவேகமா செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ மகம் வராரே அதிவேகமா செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம். இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதிசீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம். இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த போர் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமாக்கம் அவர் பணிக்கு இனி நான் அல்ல அவரே எல்லாம். இன முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோம். ஆமென். பாஸ்டர் ராஜ் ப்ரே பண்றீங்களா? ஓ பாஸ்டர், thank you Lord. நன்றி ஆண்டவரே. முதல்ல நான் சின்ன சாட்சி மாதிரி நான் சொல்றேன். இப்ப உண்மையிலே நீங்க அருமையா இருந்துச்சு. அந்த சிஸ்டர் அந்த ராச்செஸ்டர் இடத்துல இருந்து நினைக்கிறேன் அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே இப்ப உண்மையிலே நான் நாளைய நாள்ல அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்குரிய மெசேஜே அவங்க பேசினாங்க. அதாவது ஆண்டவருடைய அன்புதான் முக்கியம். நாளைக்கு நான் பேச போறது இந்த ப்ரொஃபஸியை குறிச்சது. இந்த ப்ரொஃபஸி இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் வித் த ஹார்ட் ஆஃப் காட். எல்லாரும் பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் அது ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார், அது மனசுல வர்ற எல்லாத்தையும் நாங்கள் சொல்ற ப்ரொஃபஸி நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி எங்களுக்கு அந்த கிருபையாய் இறங்கி எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறது போலதான் நாங்கள் மற்ற ஆக்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. அந்த ஊழியங்களை குறிச்சு ஆண்டவர் நாம மகிமைப்படத்துக்கும் உண்மையிலே அருமையான ஆண்டவருடைய குடும்பம் இந்த இடத்துல அவருடைய நாமத்தினால நீங்க எல்லாருமே இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க இணையக்குள்ள எங்களோட கூட நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிற இந்த இணைப்புல இருக்கிறவர் அவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த நேரத்தில் நான் ஒரு 1 minute ப்ரே பண்றேன், 1 or 2 minutes. அந்த நீங்க விசுவாசிங்க கண்களை மூடினவர்களாக. என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் நாங்கள் கேட்டுக்கொண்ட வசனத்தை போல ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்படிக்கு, வியாதிகளை குணமாக்கும்படிக்கு. ஆனா இந்த நேரத்துல இந்த இணைப்புல இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில
என் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். என்ன நாங்கள் இணைந்திருக்கிறது பாஸ்டர் அலெக்ஸ் ரஞ்சனுடைய இணைப்பு அல்ல, நாங்கள் எல்லாருமே இணைந்திருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்புல. எப்படி ஒரு அந்த ஒரு 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 கருவியை இணைக்கும்படியாக நாங்கள் அப்படியே இந்த பிளக் இன் பண்ணி ஆன் பண்ணின உடனே சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்ஸ். அது போலதான் நீங்கள் இந்த இணைப்புல இணைந்த மாத்திரத்துல அவர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வந்துட்டுது. அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நேரத்துல கண்களை மூடினவர்களாக அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தவனுடைய அடையாளம், அந்நிய பாஷை பாஸ்டர் சொன்னது போல அது மாத்திரமல்ல, அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், சுகம் இப்ப நடக்க போகுது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இதை நான் விசுவாசிக்கிறேன். பெற்றுக்கொள்ளுவோம் இந்த நேரத்துல. நன்றி ஆவியானவரே. இந்த நேரத்திலும் இந்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் உமக்கு காத்திருக்கின்ற இந்த பிள்ளைகளின் மேல இந்த காலை வேளையிலும் அப்பா தங்களை தாழ்த்தி உம்முடைய பிரசனத்தை தேடி வந்த பிள்ளைகளின் மேல உம்முடைய அபிஷேகத்தை இப்பொழுதே நீர் அனுப்புவீராக. இப்பொழுது இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களை கொடுக்கும்படிக்கு இந்த பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு எதுவான காரியங்கள், சுகத்தை கொடுக்கும்படியாக, அற்புதங்கள், அதிசயங்களை செய்யும்படியாக இப்பொழுதே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நான் அற்புதங்களை நான் பேசுகிறேன், விடுதலையை நான் கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால. இப்பொழுது வியாதிகள் கைகள் இருக்கிறார்கள், அந்த இடத்துல நீங்க கைகளை வையுங்க. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என் ஆண்டவர் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இல்லாத இடத்துல என் ஆண்டவர் இதை போல அழைக்கிற என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால என் ஆண்டவர் எல்லாமே உண்டாயிற்றுது, சுகம் உண்டாயிற்றுது, விடுதலை உண்டாயிற்று என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால. மூத்த மகளை குறித்து ஆண்டவரே, அப்ப மூத்த பிள்ளைகளை குறித்து 3 பேர் கொஞ்சம் இதோட இருக்கிறீங்க, ஒரிசோட இருக்கிறீங்க. 1 மூத்த மகள், 2 மூத்த மகள்மார், 1 மூத்த மகன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை குறித்திருக்கிற பாரங்கள் எல்லாம் நீங்கும்படிக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் பேசுகிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால. அது போல ஆண்டவர் முழங்காலுக்கு கீழே இருக்கிற ஆண்டவரை நோவுகள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவருடைய தழும்புகளினால் இப்பொழுது நான் சுகத்தை நான் அறிக்கையிடுகிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வேலையை குறித்திருக்கிற கலக்கம் நீங்கும்படியாக என் ஆண்டவர் நீர் கொடுக்கிறவர், நீர் இருக்கிறீர். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுவீர். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கும், வேலை காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அறிக்கை எடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நான் 7-8 மாதங்களாக தொடர்ந்து இருக்க இந்த ஷோல்டர் பெயின் இந்த நேரத்துல இந்த இணைப்புல இந்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்துல உங்கள் மேல இருக்கிற நுகம் இப்பொழுது இறங்குது, உடையுது. இயேசுவின் நாமத்தை அந்த நுகம் உடைக்கப்படுது, அபிஷேகத்தினால் நுகம் உடைக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கிறேன், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே. ஆமென். 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 Thank you Pastor Raj. You flowed with my message, so nandri. Our dear friend Pastor Raj, and I appreciate his giftings and கடவுள் நினைக்கிறார் அவர் சொன்ன மாதிரி ஆவியானவர். And so நாங்கள் ஒரு we will make sure this is being recorded. The recording is on, Renee? Yeah, it's being recorded. Okay. சரி, நாங்கள் செய்திக்கு கடந்து செல்வோம். நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆண்டவர் எங்களோடு பேசுவார், எங்கள் கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவார். ஸோ செய்தியின் தலையங்கம் விஷன் 2020 விஷன். அப்ப எங்களுக்கு தெரியும் கண்பார்வையில 2020 விஷனை பற்றி தெரியும். நான் இப்ப ஒரு சின்ன ஒரு சர்வே ஒன்று செய்ய போறேன். Do you have 2020 vision? Right? இதுல yes, close to 2020, no, I don't know. நீங்க அதுல ஆன்சர் பண்ணணும். பாப்போம் அங்க இருக்கிறோம்னு சொல்லி. உங்களுக்கு இந்த கேள்வி பாப்அப் பண்ணுமென்னு நினைக்கிறேன். இதுல நீங்க கொஞ்சம் பேருங்க. ஓகே, குட்.
Alright, very good. எல்லாரும் இதை பழகிறது நல்லம், இதுகளை பாவிக்கிறதுக்கு. Alright, 22 பேர். மெட்டாக்களும் ஒரு முயற்சி செய்யுங்க பார்ப்போம். 23, 24, 25, very good. 26. Alright, so and polling இதில் 15 பேர் அரவாசியாக்கள் 2020 vision 7 பேருக்கு close and சில பேர் I don't know, right? So share results. Okay, அடுத்த கேள்வி வந்து is 2020 a perfect vision? 2020 perfect vision என்றா பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம் 2020 என்றா அது perfect vision என்று சொல்லி. உண்மையா 2020 vision என்று சொன்னால் ஒரு சராசரி மனிதன் 20 அடி தள்ளி, நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போய் கவியில் வாசிக்க சொல்லுவீங்க எந்த லைன் மட்டும் வாசிக்கலாம் என்று, ஒரு சராசரி மனிதன் 20 அடி தள்ளி என்னத்தை வாசிப்பானோ அதை நீங்களும் வாசிக்கலாமா இருந்தால் அதுதான் 2020 விஷன். அப்ப இது பெர்ஃபெக்ட் விஷன் இல்லை, இது சனம். ஓ ஐ எம் கிளாட், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு வரைக்க எனக்கு சீனி பிரச்சனை இருக்கிறதால ஐ டாக்டர்கிட்ட போட்டு வந்து அவர் சொன்னா ஓ யூ ஹேவ் 2020 விஷன், எனக்கும் சந்தோஷம், ரஞ்சனாக்கும் சந்தோஷம். ஆனா 2020 விஷன் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் விஷன், அது அவரேஜ் விஷன். பெர்ஃபெக்ட் விஷன் என்றா என்ன? ஒரு பெஸ்ட் ஐசைட் உள்ள ஒரு ஆள் 20 அடி தள்ளி என்னத்தை வாசிப்பாரோ அதை நான் வாசிக்கத்தக்கதா இருக்கணும். தட் இஸ் த பெர்ஃபெக்ட் விஷன். யாருக்கு பெஸ்ட் ஐசைட் இருக்குது? கடவுள். அப்போ உண்மையா கடவுள் காண்றத நாங்கள் காணுவோமா இருந்தால் அதுதான் பெர்ஃபெக்ட் விஷன். அது 20 அடி தள்ளி காண்றதிலும் விட 20 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் என்னத்தை காண்றாரோ அதை நான் இப்பயே காணுவனா இருந்தால் எனக்கு தரிசனம் சரியா இருக்குது. அதுதான் பெர்ஃபெக்ட் விஷன். அப்ப நான் எனக்கு ஒரு டிஏ, நான் இங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 330 பேருக்கு ஐ டீச் தெம் அண்ட் ஆன்லைன்ல படிப்பிக்கிறேன். ஸோ இட்ஸ் a சேலஞ்சிங் டாஸ்க், ரைட்? ஆண்டவருடைய கிருபை போதும். அப்ப எனக்கு ஒரு MBA ஸ்டூடெண்ட் ஒரு டிஏ, ரைட்? ஆனா அவரை நான் எண்ட் ஆஃப் த செமஸ்டர் ஃபயர் பண்ண போறேன். உங்களுக்கு முதலே சொல்றேன், நீங்கள் அவருக்கு சொல்றவங்க உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ ஐ எம் சேவ். ஏன் அவரை ஃபயர் பண்ண உண்மையா நல்லபடியா நல்ல என்ன சொல்ற, அவர் ஒரு அமெரிக்கன், இஸ் அ ஒயிட், ரெஸ்பெக்ட்ஃபுல், பட் he is not discerning or doing what I hired him to do. So I have to look at the students பார்க்கணும், இப்போ அவங்களுக்கு நான் படிப்பிக்கணும். So because he is failing to discern and do, I have to let him go. அந்த மாதிரி நாங்களும் கடவுள் என்னத்துக்கு எங்களை கால் பண்ணி இருக்கிறார் அண்ட் என்னத்துக்கு அழைத்திருக்கிறார், 20 வருஷத்துக்கு பிறகு என்னத்தை பார்க்கிறார், அதை நாங்கள் வடிவாக அந்த அழைப்பை புரியாமல் இருந்தால் நாங்களும் கடைசி நாள்ல கவலைப்பட போறோம். அப்ப நாங்கள் என்ன செய்யணும் என்றால், என்ன செய்ய போறோம் இதிலே என்று சொன்னா, வார்த்தைக்கு போய் பார்ப்போம். வார்த்தையின்படி கடவுள் ஏன் எங்களை அழைத்திருக்கிறார். இப்ப ஒரு when you call someone, before you appoint, you anoint. அவருக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து பொறுப்பை கொடுக்கும் முதல் அதுக்கு தேவையான வல்லமைகளை we give. இப்ப இவருக்கும் அப்படித்தான். இப்ப இவருக்கு கொஞ்சம் பயம், தனக்கு வேலை தெரியாது என்று அவர்கிட்ட அண்டர் கிராஜுவேட் அக்கவுண்டிங்கோ மேனேஜ்மெண்ட்டோ இல்லை. ஆனா எனக்கு அதை குறித்து பெரிய கவலை இருக்கே இல்லை. என்னன்னா அது எந்த ஃபிங்கர் டிப்ல எனக்கு இருக்குது. அவருக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்க முடியும் என்ற நிச்சயமும் எனக்கு இருந்தது. அப்ப so lost my train of thoughts. Okay, அப்ப கடவுள் கால் பண்ணி
அவர் எங்களை அபிஷேகிக்கிறார், பிறகு அனுப்புகிறார். ஆனா இது என்னத்துக்கு அவர் கால் பண்ணி இருக்கிறார்ன்றதுல எங்களுக்கு தெளிவு வரணும். ஸோ வார்த்தைக்கு போய் பார்ப்போம். இதான் பைபிள் ரீடிங் வசந்தியும் சுமதியும் வாய்ச்சது லூக் 9:1-2. நான் தமிழ் பைபிள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன், இங்கிலீஷ்லயும் இருக்குது. அப்ப நாங்க எல்லாம் இப்ப எங்களோட மைண்ட்ல வந்து நீங்க ஃபயர் பண்ணப்படாம இருக்கணும் என்ன. அப்ப அதுக்கு அழைப்பு என்னன்றதுல உங்களுக்கு தெளிவு இருக்கணும். அதை நீங்க செய்யவும் வேணும். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து, வா என்று அழைத்து, சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும். எத்தனை பிசாசுகளை? சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. He calls and he anoints. வல்லமை என்று சொன்னால் பவர், அதிகாரம் என்று சொன்னால் அந்த முடிவெடுப்பதற்குரிய ஒரு அதிகாரம். You can do it as you please, but if you do not please the master, இப்ப இவர் எந்த டிஏக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸோட அவர் மீட் பண்ணிக்க, I have given him the authority to do things. ஆனா அதை அவர் பிள்ளைய பாவிச்சாரா இருந்தா அப்புறம் I have to bring restrictions on it. பட் ஆனா அதிகாரம் கொடுபட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கும் சீசர்களுக்கும் வல்லமையும் கொடுத்து அதிகாரமும் கொடுத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், proclaim the kingdom of God, பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார், and to heal the sick. இன்னைக்கு பாஸ்டர் ராஜ், I was glad, he was calling forth people. எனக்கு கூட shoulder pain இப்ப எத்தனையோ மாசமா இருந்துட்டு இருந்தது. So when he called the shoulder pain, I am claiming it for myself. மூத்த மகன்களை பற்றி சொன்னார். I am sure many of you would have been blessed. சரி, இப்ப நாங்க சொல்லலாம் ரஞ்சன், இது அந்த 12 பேர் அவர்கள் அப்போஸ்தலர்கள், நாங்கள் அப்போஸ்தலர்கள் இல்லையே. நாங்களும் இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறதா? மைக்ஸ் ஒருக்கா யூ மஸ்ட் மியூட் இட் கவனமா, என்ன இல்லைன்னா அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் see. and I am muting it. நீங்க அப்புறம் கதைக்கணும்னா ஆன் பண்ணிட்டு கதைக்கலாம். அது ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. பர்டிகுலர்லி நீங்க இருக்கிற இடத்துல சத்தம் வருதா இருந்தால் you must just mute your mic. Thank you. Okay. சரி, இப்ப நாங்க இது அந்த அப்போஸ்தலர்களுக்கு சொன்னதான்னு பாத்தீங்களா இருந்தா, அங்க 10ஆம் அதிகாரத்துல இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, அது இங்கிலீஷ்ல 72 இருக்குது. அது நீங்க உண்மையா பைபிள்ல வாட்சிங்களா ஃபுட் நோட் போட்டுட்டு சொல்லுவாங்க. சில டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து 70 இருக்கு, சிலதுல 72 இருக்குது. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, வேறே 70 பேர், அந்த 12 இல்ல, தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். என்ன செய்யறார்? தான் போறார், தான் போய்க்க முதல் இவையில 2 பேரை அனுப்புறார். அதாலதான் நாங்களும் இந்த ட்ரைனிங்ல வந்து 2 பேரை நாங்கள் அனுப்புறோம். இந்த அவர் சொன்ன இந்த அழைப்புல நாங்களும் நிலைத்திருக்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள்லேயும் அறுப்பு மிகுதியான நாட்கள். சனங்கள் கோவிட குறித்து நடுங்கிக் கொண்டிருக்குது. நேரம் கணக்கு இருக்குது, ஆனாலும் வேலையாட்களோ குறைவா இருக்குது. இந்த நேரத்திலையும் அது முதல் முறை COVID-19 வந்து இது விளங்காததால ஆண்டவர் திருப்பியும் இன்னொன்றை கொண்டு விட்டுருக்கிறார். அப்ப இதுக்கு பிறகு நாங்கள் அழைப்ப அறியாதவர்களாக இருக்கப்படாது. பிறகு கவலைப்படுவோம். இப்ப அவர் கவலைப்படுவார், என்ன நான் சொல்ற நேரம், சாரி, ஐ ஹேவ் டு லெட் யூ கோ. எனக்கு பிளானா இருந்தது அவரை 2 வருஷம் அந்த வேலையில வச்சிருக்க. எங்களுக்கு அது வேண்டாம் என்ன. சரி,
இந்த 70 பேருக்கும் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். திரும்பவும் அதே இதைத்தான் சொல்றார் அந்த 70 பேருக்கு. சரி, இதுக்கு பிறகு சொல்லுவோம் ரஞ்சன், அது அவர் இருந்த நேரத்தில் அந்த 70 பேருக்கு நாங்கள் இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு பிறகு வாழ்றோம். அடுத்த இன்னொரு வசனம் காட்டுறோம், மார்க் 16, மார்க் காஸ்பல் முடிவில், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இது யார்? அந்த 70 பேருமா? இல்ல, அவங்க சுவிசேஷத்தை சொல்லி அதை ஏற்றுக்கொள்றவங்க அவட்ட நாமத்தினால பிசாசுகளை துரத்துவாங்களாம். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆவே அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களை கால் பண்ணி இருக்கிறார், எங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தருகிறார். அந்த 12க்கு மாத்திரமில்லை, 70 மாத்திரமில்லை, அவர் அழைக்கிற எல்லாரையும். ஸோ ஜெனரல் காலிங், எங்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறது. ஜெனரல் காலிங் வந்து proclaim the kingdom of God, திரும்பி திரும்பி சொல்லப்படுது. heal the sick. செய்கிறோமா? செய்யாமல் வாழ்றமா இருந்தால் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம், இப்ப அவர் கொஞ்சம் இருந்து யோசிப்பாரா இருந்தால் அதை நாங்கள் செய்திருவோம். ஸோ நாங்கள் we don't get fired. இப்போ கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த proclaim என்ற வார்த்தை கெரிசோ, இதைதான் நாங்கள் செய்யணும், இதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அது கெரிசோண்டா, அது அந்த ஹெரல்ட், அந்த பழைய அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் அரசன் ஒரு சட்டத்தை போட்டால், அது நல்ல சட்டமே இருக்கலாம், கூடாத சட்டமே, இவர் மேளத்தை அடிச்சு பரார் பரார் அரசனின் சட்டம் சனமெல்லாம் அந்த மேளம் கேட்ட உடனே ஓடி வரும். அப்ப சொல்ற அந்த மாதிரி நாங்களும் போய் அவர் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வேண்டுமா? இந்த கிங்டமுக்கு பாவிக்கிற வார்த்தை வந்து பசிலியா. இது பைபிள்ல 100 முறைக்கு மேல இது கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று பாவிக்கப்படுது. உங்களுக்கு தெரியுமோ தெரியா, சர்ச் என்ற வார்த்தை வந்து ஐ பிலீவ் 2 முறை தான் இருக்குது காஸ்பல்ஸ்ல. அப்ப கிங்டம் வந்து 100 முறைக்கு மேலே இருக்குது. ஏன்னா ஆண்டவர் திரும்பி திரும்பி சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சீடர்களை அனுப்பி சொன்ன, போய் சொல்லுங்க பரலோக ராஜ்யம். அந்த பரமண்டல ஜெபத்திலையும் என்ன சொல்றோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்பானவர்களை, இதுக்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சனங்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லணும். சரி, எங்கட கடந்த 20 வருடங்களை பார்ப்போமா இருந்தால் நாங்கள் ஏன் இதை குறித்து அவ்வளவு சொல்லாம இருக்கிறோம்? இப்ப நீங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நியூசிலாந்துக்கு போயிருக்கிறோம். மார்க் நியூசிலாண்டில் இருக்கிறார், எத்தனையோ பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்கள், இங்கிலாந்துல இருக்கிறீங்கள், சுவிட்சர்லாந்துல இருக்கிறீங்கள், கனடாவில் இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் முதல் இங்க வரைக்க நாங்கள் கொடுத்து வச்சவர்கள் என்று அங்க இருக்கிற எங்கட மக்கள் நினைச்சாங்க, நாங்களும் நினைச்சோம். என்ன இங்க வந்து பார்த்தால் அடைய எவ்வளவு கம்ஃபர்ட், எவ்வளவு கன்வீனியன்ஸ், எவ்வளவு எல்லாம் சட்டத்தை மதிக்கிறாங்க. அப்ப நாங்க அப்புறம் என்ன சொன்னோம், எங்கட ஆக்களை கூப்பிட்டு விட்டோம். என்ன இது நல்ல நாடுகள்.
ஆனா பரலோக ராஜ்யம் வந்து சுவிட்சர்லாண்டை விடவும் அமெரிக்காவை விடவும் கனடாவை விடவும் ஒரு பெரிய ஒரு தேசம். இப்ப நாங்கள் இந்த தேசத்துக்குள்ள வந்தும் ஏன் இப்படி எங்கட இந்த தேசத்தை குறித்து பெருசா சொல்லாம இருக்கிறோம்? சொன்னாலும் கேட்கிறவனுக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப அமெரிக்காவுக்கு வர போறேன்னு சொன்னா விழுந்தடிச்சு வருவாங்க. அமெரிக்காவுக்கு லேசில் வரையலாம், கனடாவுக்கு லேசா வரலாம், ரெண்டாலுமே கஷ்டம். சனம் எல்லாம் வர விருப்பம். இப்ப நான் ஒரு ஆளோட டீல் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர் he has spent $60,000 இங்க வந்து சைலண்ட் கிளைமேட் ஜனம் இருக்கிற எல்லாத்தையும் வித்து வருகுது. அப்ப ஏன் இந்த ஆண்டவர் எங்களை அழைத்தவர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்க பிரகடப்படுத்தணும், ப்ரொக்ளைம், அறிவியுங்கள். அதை நாங்க யோசிச்சு பார்ப்போம் ஏன் செய்யாம இருக்கிறோம். அடுத்ததா அவர் சொன்னது வந்து ஹீல் த சிக். இதுல உண்மையா இந்த ஹீல் த சிக் என்றதுக்குரிய கிரீக் வேர்ட் வந்து யோமாய். யோமாய் என்று சொன்னா நாங்க உடனே நினைக்கிறது ஹீல் த சிக்கன்னா தனிய வியாதிகளை குணமாக்குறது. உண்மையா அந்த யோமாய் என்ற வார்த்தை வந்து மேக் ஹோல். இந்த தெரப்பியோ என்ற வார்த்தை ஹீல் என்றது தெரப்பி, அதுல இருந்து தானே வருது தெரப்பி. உங்களுக்கு தெரியும் தெரப்பி என்று சொன்னா தனிய நாங்கள் போய் பிசிக்கல் இதுக்கு இல்லையே தெரப்பி எடுக்கிறது, எல்லாத்துக்கும் தெரப்பி என்ன. அப்ப உண்மையா இதை நீங்க ஆழமாய் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர் தன் சீடர்களை அனுப்பி சொல்ற அந்த தெரப்பி என்ற வார்த்தை வந்து ரூட்டுக்கு போனீங்களா இருந்தா சர்விங் காட் ஆர் சர்விங் அ கிங். அப்ப உண்மையே நாங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தின் ராஜாவை சேவை செய்யறதுக்கு என்ன தடையா இருக்குதோ, அது உடல் வியாதியா இருக்கலாம், மனநோயா இருக்கலாம். ஒரு அரசனுக்கு விருப்பமா இருக்குமா வலது குறைஞ்சவன் தன்னை சேவ் பண்றது? நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார்? அந்த வந்த கைதிகள் எல்லாரிலையும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு கொண்டாங்க. அதுல தான் டேனியலும் அவர்கிட்ட 3 ஃப்ரெண்ட்ஸும் போனது. நேபுகாத்நேச்சார் யார்? இயேசு ராஜா யார்? அப்ப இந்த பரலோக ராஜ்யத்திலையும் அவர் சொல்ற போய் இதை குறித்து சொல்லுங்கோ அண்ட் மேக் பீப்புள் ஹோல். உடல்ல வருத்தம் இருந்தால் சுஸ்தமாக்குங்க, மனநோய்கள் இருந்தால் அவங்க தாழ்வு மனப்பான்மையில் உடைஞ்சு போய் இப்படி இருந்தால், அப்ப நாங்க சில வேளையில பைபிளை வாசிக்கிற நேரம் கூட இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கினார், சப்பானியை எழுப்பினார். ஆனா இயேசு ஒரு இடத்துல சொல்ற பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியம் தேவை இல்லாமல் சுகமா இருக்கிறவனுக்கு தேவை இல்லையா. அது எந்த கான்டெக்ட்ல சொன்னார் தெரியுமா? இவர் என்ன மாதிரி பாவிகளோடையும் இந்த டேக்ஸ் கலெக்டர்ஸோடையும் போய் சாப்பிடுறாருன்னு பரிசேயர் கம்ப்ளைண்ட் பண்ணின நேரம் தான் அவர் சொன்னார், இங்க பாருங்க இவங்க பிணியாளிகள். என்ன பிணியா? அவனுக்கு டேக்ஸ் கலெக்டர்ஸ்கிட்ட நல்ல காசு இருந்தது, ஈவன் சினர்ஸ் ப்ராஸ்டிடியூட்ஸ் அவையிட்ட காசு இருக்குது. ஆனா மன நோய்களால இருக்கணும். சகையோ எல்லாம் கட்ட ஒருத்தரும் கவனிக்கிற இல்லை. அப்ப இயேசுவும் இதைத்தான் செய்தார், மேட் பீப்புள் ஹோல். யோவான் 8ஆம் அதிகாரத்துல அந்த விபச்சாரத்துல கைப்படிப்பட்ட பெண்மணிய வந்து அவர் பெருச நீ நாசமாய் போவாய் இப்படி செய்யலாமா? இல்லையே. அவளை ஒருத்திய காப்பாற்றுறதுக்காக எத்தனை பேர் கல்லறிய இருந்தவங்களுக்கு ஞானமே பதில் சொல்லி காப்பாற்ற பிறகு சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று. அன்பானவர்களே, அதுக்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு எங்களை சுத்தி மக்கள் எவ்வளவோ உடல் நோய்கள், மனநோய்கள், நாங்கள் அவையில வந்து சுகமாக்கலாம். ஏன்னா ராஜா வந்து வலது குறைஞ்சாக்கள் ராஜாவை சேவ் பண்றதை அவர் விரும்பல. அப்ப இதையும் நாங்க பிள்ளையா விளங்கி இருக்கிறோம். இதையும் பார்த்தா செய்யத்தக்கதா இருக்குதா? அதுலதான் நான் எப்ரிஷியேட் பாஸ்டர் ராஜ் செய்தது இன்றைக்கு. அண்ட் சரி, இப்ப நாங்கள் கேட்க வேண்டியது, ரஞ்சன் என்ன பிரச்சனை எங்களுக்கு? ஏன் இதை செய்யாம இருக்கிறோம்? தெளிவா சொல்லப்படுது வார்த்தை. சுவிட்சர்லாண்டை விட வடிவான ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறோம். அமெரிக்காவை விட ரிச்சான ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறோம்.
ஏன் அதை பற்றி நாங்கள் சொல்றோம் இல்லை, சொன்னாலும் ஜனம் பெரிய எக்ஸைட்டட் இல்லை. எங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் தந்திருக்கிறார் டு மேக் பீப்புள் ஹோல். அவங்களோட ஹோல்ஸை எங்களுக்கு தொடையலாம இருக்கு. இப்போ இது இந்த அடிப்படை பிரச்சனை ஆண்டவர் கடைசியில அந்த சீசர்களுக்கு என்ன சொன்னார்ன்னு பார்ப்போம். இன்னொன்றும் இருக்குது அந்த ஜெனரல் அழைப்புல. மத்தேயு 28, இதைத்தான் நாங்கள் கிரேட் கமிஷன் என்று சொல்லுவோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முதல் அந்த 12 பேரையும் 70 பேரையும் அனுப்புற நேரம் சகல அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கையில, சாத்தான்கிட்ட தான் இருந்தது. ஆனா இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. ஏன்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தவர். அவர் மரித்து உயிர்த்தள விட்டிக்கு சகல அதிகாரமும் திருப்பி வந்துட்டு, சகல அதிகாரமும் சாத்தான்கிட்ட இருந்த அதிகாரம் எல்லாம் எடுக்கப்பட்டுட்டது. ஆகையால் நீங்கள் புறக்கட்டும். ஏன் அந்த ஆகையால் இருக்குது? எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறதால, அதை நான் உங்களுக்கு தருகிறதால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, மேக் டிசைபிள்ஸ், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதுல அவர் சொன்னது அவர் என்ன செய்தார்? இந்த 12 பேரோடையும் 70 பேரோடையும் அவர்களை சீஷராக்கினார். அவங்க ஃபுல் ட்ரைனிங் முடிஞ்சுதான் இந்த ஹீலிங்குக்கும் ப்ரொக்ளமேஷனுக்கும் போயல. முதல் நாளே அனுப்பல. ஆனா கொஞ்ச நாளால அவங்களை அனுப்பினார். 12 பேர் மோர் ட்ரெயின், அவங்களை அனுப்பினார். 70 பேர் லெஸ் ட்ரெயின், ஆனா அவங்களையும் அனுப்பினார். ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஆனா கடைசியில அவங்களை சீசர் ஆக்கி போட்டு அவர் சொல்ற, நீங்கள் போய் இப்ப மெட்டாக்களையும் சீசர் ஆக்குங்க. அப்ப இன்னைக்கு என்னட்ட கேட்டீங்களா இருந்தா, நான் உங்களை ஒரு கில் ட்ரிப்ல போட விரும்பல. போய் பரலோராஜ்யத்தை குறித்து சொல்லுங்க, வியாதியஸ்தர்களை பரலோராஜ்யத்தையாவது சொல்லலாம். வியாதியஸ்தர்களை நீங்க எப்படி சுகமாக்குறது? அது அந்த வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு என்ற நிச்சயம் உங்களுக்கு வராட்டி, அது எப்படி நாங்கள் இப்ப பாஸ்டர் ராஜ் செய்த மாதிரி எப்படி நீங்க செய்யறது? அது தொடங்க வேண்டியது சீசராக்கும். அப்ப இப்ப மூண்டையும் போட்ட மாதிரி இருந்தா, இப்ப ஜெனரல் காலிங் என்ன? proclaim the kingdom of God, heal the sick, disciple the hungry. நாங்க சனங்களுக்கு போய் இப்படி சொல்ற நேரம் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருமண்ட் இல்ல. ஹீலிங் வருத்தமா இருக்கிற எல்லாம் வருவான், ஹீலிங்கை பெற்றுட்டு அவன் போயிடுவான் இயேசுக்கு நடந்த மாதிரி. ஆனா அதுல கொஞ்சம் பேருக்கு தாகம் இருக்கும். இப்படி நீங்கள் எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த இயேசு ராஜாவை பற்றி கதைக்கிறீங்க, அவற்றை சாட்சியை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அப்ப அதுல கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்கள சீசராக்க சொல்றேன். ஏன்னா சீசர்களாலதான் இதை செய்யல. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சர்ச்சஸ்ல இருக்கிற ஒரு குறை. அவங்களுக்கு முந்தையும் இந்த கதை சொன்னான். ஃபிட்டேன் இருக்குதா இருந்தால் அதுல ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டரும் பெண்டிகாஸ்டல் பாஸ்டரும் சந்திச்சார் என்று ரெவரண்ட் ராஜ் சொன்ன கதை. ஆங்கிலிக்கன் பாஸ்டர் சொல்றார், யூ ஆர் ஸ்டீலிங் அவர் ஷீப். அவர் சிரிச்சிட்டு சொன்னார், இல்ல, யுவர் ஷீப் இஸ் ஸ்டீலிங் அவர் கிராஸ். நீங்க சரியான புல்ல கொடுக்காததால அது எங்கட புல்ல தேடி வருது. இப்ப நாங்க சொன்னோம், நாங்க ஒரு சபை இல்லை, we are not starting a church. நாங்க சபைகள்ல கிடைக்காத ஒரு புல்லு. ஏன்னா அது கஷ்டம். ஒரு கனவேரை வச்சு சீசர் ஆக்கலாது. இயேசு 2000 பேரை வச்சு சீசர் ஆக்கின செய்யலாது. 2 பிள்ளைய வளர்க்குறதே கஷ்டமா இருக்குது. எப்படி 2000 மக்களை சீசர் ஆக்கலாம் என்று நாங்க நினைக்கலாம்? அப்ப சபைகள்ல இப்ப நாங்க எப்படி உதவி செய்யலாமா இருந்தா அந்த டிசைபிள்ஷிப் அதுதான் ஃபிட் செய்யுது. டிசைபிள்ஷிப். ஏன்னா அந்த புல்லு அங்க கிடைக்குது இல்லை. அதை செய்யும் பொழுதுதான் நாங்க ராஜ்யத்தின் பிரஜைகளாக வருவோம். ஆண்டவரே,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் என்ற வாழ்க்கையில் வர வேண்டும். அப்ப இப்படி செய்தமா இருந்தால், ரைட், இது ப்ரொக்ளைம் த கிங்டம் ஆல்ரெடி சொன்ன. டிசைபிள் அந்த வார்த்தை வந்து மெத்தடேயோ, அது உண்மையா அது அந்த ரூட் வேர்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பியூப்புள், ஒரு லேர்னர். மற்றது யூ டீச் தெம். அப்ப இதை நாங்க செய்யும் பொழுது என்ன நடக்குமா இருந்தால், அவருடைய ஆட்சி எங்கட வாழ்க்கையில கூட வரும். இயேசு ராஜாவை அங்க ரஞ்சனா பாடின மாதிரி நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கணும். ராஜா, உலகத்தை ஆளுகை செய்கிற இயேசு ராஜாவே, என் உள்ளத்தையும் ஆளுகை செய்யும். அப்படி ஆட்சி வர நேரத்துல காட்சி வரும். இந்த ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைய சிம்பிளா மாத்துவார். இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். மூத்த மகன் வந்திருந்தவர், நான் ரூம்ல இருந்து கொஞ்சம் இந்த ப்ரொமோஷன் வேலை இல்லை, நான் ஆக்சுவலி ஐ வாஸ் டேக்கிங் a nap. அவன் சொன்னான், அப்பா, யூ பீன் சூட். வாட்? ஐ பீன் சூட். அமெரிக்காவுக்கு நாங்கள் வந்து இப்போ 32 வருஷம், நெவர் சூட். அப்போ கீழே வந்தால் அவன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் டு ஹேண்ட் டெலிவர். நாங்கள் ட்ரக் அடிக்ட்ஸுக்கு மத்தியில் செய்கிற ஊழியத்தில் எங்களோட சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், நாங்கள் கொஞ்சம் பில்டிங்ஸை வேண்டி ட்ரக் அடிக்ட்ஸுக்கு ஊழியம் செய்கிற ஆட்களுக்கு உண்மையாக அவைகள் செய்து கொண்டிருந்தவையில் அவைகளுக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரைக்கும் ஆண்டவர் எங்களை அழைத்தவர். அப்போ உண்மையாக எங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலையாது. எப்படி யாற்ற பார்வையில், எங்கட பார்வையில் உனக்கு ஏன், நீ ஏன் போய் உதவி செய்கிறான்? ஆனால் நான் எனக்கா சொந்தம், எங்கட பணம் எங்களுக்கா சொந்தம். இப்போ அவட்ட ஆட்சியை வரவிட வேணுமா இருந்தால் நாங்கள் எங்களோட ஒப்பு கொடுக்கணும். என் பணம் எல்லாம் ராஜாவுடையது. அப்போ நாங்கள் உதவி செய்த வீடுகளை வண்டி அதில் ட்ரக் அடிக்ட்ஸை வச்சு பார்க்கறது. அதில் ஒருத்தன் நல்ல ஹைய ஒரு ட்ரக் எடுத்து போட்டு வந்து ஸ்டோவை பாவிச்சு ஈ காட் ஃபயர். ஆளுக்கு அதுவும் தெரியாது, தான் எரியிறன்றதும் தெரியாது. விழுந்து இருந்து கொண்டு இல்லை என்ன கொண்டு போக வேண்டாம் எல்லாம் சொல்லி பிறகு காப்பாற்றி, ஆனால் ஆள் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா எரிஞ்சிட்டு, உடம்பெல்லாம் எரிஞ்சிட்டு. அவர் வந்து லோவர் கோர்ட்ஸ்லையும் இந்த கேஸை ஃபைல் பண்ணையில் என்னடா அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்ட்டை வாரதுக்கு. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நியூயார்க் ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல். அதில் ஒரு இது வந்து சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், அந்த பில்டிங்ஸ் வி ஓன் தட். ஆனால் அவருடைய கிருபையால் எனக்கு பெரிய பதட்டம் வேற இல்லை. ஏன்னா ஆட்சிக்கு இடம் கொடுத்து காட்சியை நான் திரும்ப திரும்ப கண்டிருக்கிறேன். அந்த காட்சி தான் பிறகு சாட்சியா வரும். அப்ப ஒரு டிசைப்பிளை நாங்க வரைக்கத்தான் அந்த ஆட்சி கூட எங்களுக்குள்ள ரங்கும். ஆட்சி ரங்குற நேரத்துல தான் ராஜ்யம் வரும். அப்ப காட்சி தெரியும். பிறகு சாட்சி சொல்றது பெரிய வேலை, கண்டதை சொல்றது பெரிய வேலை. காணாட்டி எப்படி சாட்சி சொல்றது? போய் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்கன்னா ராஜ்யத்தையே நான் ருசி பார்க்கலைன்னா பொய் இல்லை சொல்லணும். அதுல தான் அங்க தொடங்குற இல்லை, டிசைபிள்ஷிப்ல தான் ப்ராப்ளம். அது பிறகு பார்த்தா அது வந்து கொஞ்ச நேரத்தால அந்த ட்ரக் அடிக்ட் மினிஸ்ட்ரிக்கு பொறுப்பாக இருக்கிற 2 பேர் ஒவ்வொரு தேர்ஸ்டே வி மீட் வித் தம் அவையல் வரையினம் எல்லாம் சொல்லி அடுத்த நாள் காலமாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பினது. ஜோ சொல்லி ஜோ திருப்பி அழினார், அலெக்ஸ் டோன்ட் வரி அபவுட் இட், வி வில் ஹேண்டில் இட். அப்படி $1 மில்லியன் பிரச்சனை அப்படியே சிம்பிளா போச்சு. இதுதான் ராஜ்யம். ஆனா நான் வந்து அண்டைக்கு வந்து ஐயோ எனக்கேன் வம்பு உலக காசை இதுக்கேன் கொடுப்பான்னு இருந்தா இதுகளையெல்லாம் நான் ருசி பார்க்க மாட்டேன். பிறகு அந்த சர்ச்சில் அந்த கூரையில வந்து அவங்க தண்ணி லீக் பண்ணி அவைகளுக்கு காசு கஷ்டம் அந்த மினிஸ்ட்ரியில. அதை ஒழுங்கா ரிப்பேர் பண்ணதால அது ஒரு பெரிய டேமேஜா போயிட்டுது. அப்போ இவங்க 2 பேரும் முதல் ஒருக்கா வரைக்கும் அந்த செகண்டா இருந்தவர் சொன்னவர் அன்றைக்கு தான் கூரையில போய் பார்த்திருக்கணும்.
அவர் சொல்றார், அலெக்ஸ், இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் $1 million. எனக்கு உடனே அப்பாலே போ சாத்தானே, $1 million நாங்கள் ஆண்டவருக்காக சேவை செய்ய வழி கிடைக்க அப்படி ஒரு இதை கொண்டு எங்கட தலையில போடுவார. அப்ப ஜபிக்கிற நேரம் நாங்க அந்த மீட்டிங்ல ஜெபம் ஆண்டவர் பேசினார், இல்ல ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். அதுக்கு பிறகு நான் சொல்லி கொண்டிருந்தேன், நோ இட்ஸ் அ டன் டீல். ஆனா எங்கட கடமையை செய்ய வேண்டி இருந்தது. அது பார்த்தா அதுவும் எடுத்துக்கொண்டே போச்சுது. ஆனாலும் எந்த உள்ளத்துல ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏப்ராமுக்கு 75 வயசுல சொன்னவர், உன்னை பெரிய ஜாதியாக்குவன்னுட்டு 100 வயசுல தான் பிள்ளை பிறந்தது. அதுக்கும் நேற்றைய தினத்துல ஒரு ஒன் ஆஃப் த டாப் 2 லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல ஒருத்தர், அந்த பாஸ்டர் ஃபியாட்டோன்ற ஃப்ரெண்ட், அவர் முதலெல்லாம் ட்ரை பண்ணி வரையில இந்த முறை அதையெல்லாம் பார்த்து போட்டு அவர் சொன்னாராம், தன்னை ட்ரோன் ஒன்று அனுப்பி அவங்கள ஒரு ட்ரோன் ஃப்ளை பண்ணும் சர்ச்சுக்கு மேல எங்கெங்க எல்லாம் இது இருக்குதுன்னு சொல்லி தே வில் டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் அவருக்கு தெரியும் இந்த பாஸ்டர் ஃபியாட்டோட்ட அவ்வளவு காசு இல்லையன்னு. அப்ப உண்மையா நான் இருந்து யோசிச்சு கொண்டிருந்தது, இது என்ன, இது ரொம்ப விலைக்கு வேண்டினானா? ஒரு $210,000 கொடுத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்தது. இப்ப எங்கட ஆக்கள் $200,000 கொண்டே உங்களோட தங்கச்சிக்கு கொடுப்பீங்களா? உங்களோட தம்பிக்கு கொடுப்பீங்களா? மேபி செய்வோம், பிள்ளைகளுக்கு கொடுப்போம். ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ் மினிஸ்ட்ரி செய்யற ஒரு ஆளுக்கு கூடன்னு சொன்னால் அது சீசரா இருந்தா தான் கொடுப்போம். ஏன்னா அவட்ட காசே. என்ன பொறுத்த மட்டும் இந்த சுவிசேஷம் ட்ரக் அடிக்ட்ஸ், if it cannot deliver the addicts, we don't have the true gospel. We don't know the power of the kingdom. So I said, Lord, it has to work here. I know இத அந்த கணக்கு A லெவலுக்கு படிக்கிற நேரம் கஷ்டமான கணக்கு எடுத்து சால்வ் பண்ண பார்ப்போம். ஏன்னா கஷ்டமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாதிரி இருந்தா we have learned it. அந்த மாதிரி எந்த இது லார்ட் இட் ஹேஸ் டு ஒர்க் தேர். அப்ப பாருங்க, இப்படி நாங்கள் when we become disciples, அவருடைய ஆட்சி எங்களுக்குள் வரும், அவருடைய ராஜ்யம் ரங்கும், காட்சிகள் தெரியும். பிறகு அதை போய் சொல்றது பெரிய வேலை இல்லையே. கனடாக்கு வந்த நேரம் நல்ல ரோடு இருக்குன்னு தெரியும், எல்லாம் ரூல்ஸ் அவாய்ட் பண்றாங்கன்னு தெரியும். இதே காட்சி அன்பானவர்களே நாங்கள் டிசைபிள்ஸா வரும் பொழுது தெரியும், ராஜ்யம் தெரியும். சோ எங்களோட காலிங் 3 போட்டிங்கன்னா என்ன இருக்குது, PhD. அந்த ட்ரைனிங் தான் உங்களுக்கு தரப்போறோம் இந்த நவம்பர் மாசத்துல. பட் we start with the D, disciple the hungry. இப்ப நீங்க எல்லாம் தாகமா இருக்கிறீங்களா? இதுதான் வாரீங்களா? என்ன அப்படி எத்தனையோ ஜூம் மீட்டிங்ஸ் இருக்கு, தேவையா? அது இன்னொரு ஜூம் மீட்டிங் தேவையா? அப்படி இருக்க நீங்க வாரீங்கள், என்ன தாகத்தோடு இருக்கிறீங்க. ஆனா உங்களை சீசராக்கணும், ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும், ஆட்சி ரங்கணும். பிறகு எனக்கு நிச்சயமா தெரியும் காட்சி இருக்கு. காட்சி இருக்கிற நேரம் you will proclaim the kingdom of God and heal the sick. Heal the sick, me, remember, make the person whole. Right? Both emotional, mental and physical. So நாங்க என்ன செய்ய போறோமா இருந்தா, அடுத்த சனிக்கிழமை இந்த டிசைபிள்ஷிப்பை பற்றி கொஞ்சம் ஆழமாக போவோம். Who is a disciple? நீங்க ஒரு டிசைபிளா? நீங்க டிசைபிள் இல்லையாண்டா எங்க அதுல பிழை வருது. டிசைபிளுடைய அந்த விஷன் 2020 மாதிரி யார் டிசைபிள்ன்றதுல தெளிவு இருக்கும். இப்ப பிறகு நீங்க பார்க்கலாம், நீங்க உண்மையா டிசைபிள் இல்லையா இல்ல அறகுற டிசைபிளா இருக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். எங்க இருந்தாலும் நீங்க எல்லாம் தாகமா இருக்கிறார்கள். இவன் தான் சீடன் என்றதை விளங்கினீங்களா இருந்தால் then you come closer to that. அது அடுத்த சனிக்கிழமை நாங்க அதை குடிச்சு படிப்போம். அதுக்கு அடுத்த முறை proclaiming the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, என்ன ஆட்சி ரங்க ரங்க காட்சி வர வர அது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் நவம்பர் 21
எங்களுக்கு ஒரு ஜெனரல் காலிங் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் காலிங்கும் இருக்குது. ஜெனரல் காலிங் தான் பிஹெச்டி. ஸ்பெஷல் காலிங் எல்லாரும் ராஜ்யத்துல வந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு ராஜ்யத்துல. அப்ப அது எனக்கு ஒரு டிஎன்ஏ டீச்சிங் கொண்டு ஆண்டவர் தந்தவர். அதை குறித்து உங்களோட தனிப்பட்ட அழைப்பு என்ன? இன்னைக்கு சில பேர் தனிப்பட்ட அழைப்பு போட்டு ஜெனரல் அழைப்பை செய்யணும் இல்லை. அது செய்யாததால அங்க ராஜா அவைகளுக்கு அவ்வளவு ப்ரொமோட் பண்ணலாம். எனக்கு வேலை செய்த எல்லா டிஏக்கும் by God's grace I made sure they got a job when they graduated. ஏன்னா நான் வந்து அவன் எனக்கு சேவை செய்ய நான் இருக்கு, அவனை சும்மா இருக்க விடுறதா இல்லை. எந்த கான்டாக்ட்ஸை பாவிச்சு, கனெக்ஷன்ஸை பாவிச்சு, யூ மேக் கால்ஸ், யூ ரைட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ், ஆல் ஆஃப் தெம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அந்த மாதிரி அப்ப நீங்களும் வந்து இந்த ராஜ்யத்துல உங்களுக்கு தனிப்பட்ட அழைப்பு என்ன, உங்களோட குடும்பத்துல தனிப்பட்ட அழைப்பு என்ன, உங்களோட வேலை ஸ்தலத்துல இருக்கிற அழைப்பு என்ன, உங்களோட சபையில இருக்கிற அழைப்பு என்ன, உங்களோட சமுதாயத்துல இருக்கிற அழைப்பு என்னன்றதை தெரிஞ்சு செய்திங்களா இருந்தா அவர் ப்ரொமோட் பண்ணுவார். அதை குறித்து அந்த படிப்போம், அந்த ஸ்பெஷல் டிஎன்ஏ. இப்ப நாங்களே எங்களை டிசைபிள்ஷிப் மினிஸ்ட்ரிக்கு அழைத்தவர். நாங்க சின்ன செய்து ஆண்டவர் இப்போ ஒரு 10 bedroom ஹவுஸை கேம்பஸ்லயே, எங்களோட வீடு கேம்பஸ்லயே தான் இருக்குது. அப்புறம் அதுல நாங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்க இன்னொரு வீடு தந்த, அதுல நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க ஜூம் மீட்டிங்கே தந்து உலகத்தையே கொண்டார. என்ன ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எவன் உண்மையா என்ற சீடனா இருந்து நான் சொன்னதை செய்வான், அவன் டொமைனை கூட்டி கூட்டி கொடுப்பார். கடைசியா நாங்க இந்த ட்ரைனிங்கை முடிப்போம் வித் ஹீல் த சிக் November 28. அதற்குரிய பெரிய டீச்சிங் இல்லை. நோ, வி ஹீல் த சிக். உடைந்த நாணலா இருக்கிறீங்களா? இந்த விசுவாசத்துல வளர்ந்து அந்த நாள்ல நாங்கள் வந்து கட்டுகளை உடைக்கிற ஜபங்கள். ஐ ஹோப் பாஸ்டர் ராஜ் கேன் கம் பேக் அகைன். ஹோப்ஃபுல்லி கேன் கம் ஃபார் த ஹோல் ட்ரைனிங். அதே மாதிரி வருத்த கேன்சரா என்ன வருத்தம், COVID-19 வல்லமையும் இருக்குது ஐயா, அதிகாரமும் இருக்குது. ஆனா நாங்க சீடர் இல்லை என்று சொன்னா கதைச்சு கொண்டுதான் இருப்போம். இது எப்படி செய்ய போறோம்? இதான் விஷன் 2020. இதான் ஆண்டவர் பார்க்கிறார். சும்மா இந்த உலக பிஹெச்டியில என்ன கிடக்கு? உலக பிஹெச்டி வந்து நாங்க பாடியா சொல்றது பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ் பிஹெச்டி. கடவுளுடைய பிஹெச்டி proclaim the kingdom of God, heal the sick, disciple the hungry. அதுதான் நாங்க செய்ய போறோம். இப்ப எப்படி இதை நாங்க செய்ய போற மாதிரி இருந்தா, இப்ப சண்டே மீட்டிங், இதே டைமுக்கு சண்டே மீட்டிங் இருக்கு. அது ஆப்ஷனல். அதுக்கு நீங்க வரணும்னு தேவையில்லை. நீங்கள் விரும்பினா வந்தா உங்களுக்கு அதுல கேள்விகளை கேட்கறதுக்கு இதுல சந்தர்ப்பம் இருக்கு. அண்ட் 1 minute. ரஞ்சனா எல்லாம் குரூப்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறா. ஆனா முக்கியம் வந்து நாங்கள் இப்ப ரஞ்சனா குரூப்ஸ்ல போட்ட உடனே நீங்க அதுல உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. நீங்கள் இதான் முடிவு, நான் எங்க நிக்கிறேன், இதுக்கு நான் எப்படி போறது, போகலாமா, இது கணக்கு பயப்படாதீங்க. அதை குறிச்சு சிறுசரை வாங்கோ, சிறுசரை வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கலி காட்சி சாட்சி எல்லாம் வரும். ஆனா உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம், இந்த சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி ரஞ்சன் இப்படி இருக்குதே, அதை வாட்ஸ்அப்ல நீங்க போடுங்க. நான் என்ன செய்வேன்னா மிட் வீக்ல ஒரு வீடியோ கூடாக அதுக்குரிய பதில்கள், அப்ப எல்லாரும் உங்களோட கேள்வியை பார்ப்பாங்க. அப்ப உங்களோட ஒரு கேள்வி கூடாக எல்லாரும் எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. இது நான் என் வகுப்புல செய்கிறது. 330 பேர்ட்ட கேள்வியை நான் ஆன்சர் பண்ணிடலாம். அது நான் சொல்றேன், இங்க பாருங்க, லெக்சர் முடிஞ்ச உடனே உங்களோட கேள்வியில போடுங்க, என்னத்துக்கு நான் பதில் சொல்லணும். பிறகு நான் ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறது எல்லாருக்கும் நல்ல விருப்பம். என்னடா அதோட 330 பேர் இருக்கிற கிளாஸ்ல நீ எப்படி எல்லாட்ட கேள்வியையும் ஆன்சர் பண்ற? நோ ப்ராப்ளம், நீங்க போடுங்க, நான் ஐ டு another வீடியோ. அப்ப அத பிறகு நீங்க 2 பேரும் யார் பார்ட்னர்ஸா இருக்கிறீங்களோ நீங்கள் அந்த
முதல் கேள்வி இருக்கேக்க அதை போடுங்கோ, பிறகு ஆன்சர்ஸ் போட விட்டுக்கு பார்த்து போட்டு ஒருக்கா கதைங்கோ. இப்படி நாங்கள் வார நேரத்துல நாங்க சிறுசரா வருவோம். So that is the plan. A PhD training, spiritual PhD. அழைப்பை நிறைவேற்றுவோம். தனிப்பட்ட அழைப்பிலும் தெளிவு வந்து general calling. So now let me open it up for questions, comments, anyone before maybe we can do that for about 5 to 10 minutes. யாருக்காவது இதை குறித்து ஏதாவது கேள்விகள், சிந்தனைகள்? Are you able to pair up any? So யார் be the first person. இன்றைக்கு இதுல உங்களுக்கு பேசினது and அல்லது உங்களுக்கு இருக்கிற கேள்விகள், நான் வளமையா கதைக்கிறாக்களை கதைக்க வேண்டாம் என்று சொல்றேன். கூட புதுசா வந்திருக்கிறாக்கள், let them speak. ஷர்லி and பிரேமன், உங்களுக்கு கேள்வி இருக்கா இல்ல உங்களோட பேசினது என்ன? Hello, Pastor. இப்ப ஆண்டவர்கிட்ட கனகாலமா இப்ப கனகாலமா ஞானஸ்தானம் எடுத்து என்ன இப்ப நாங்க எங்கட சிச்சுவேஷன்ல வந்து we want to do something for God. எங்களால் ஏழுமான அளவுக்கு சகோதரங்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸுக்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி எல்லாம் செய்து கொண்டு வரோம். அதே நேரம் we want to do more, but obviously we are waiting for the doors to open. So நிறைய விஷன் இருக்கு, நிறைய காரியங்கள் செய்யணும், பிள்ளைகளை கொண்டு செய்யணும். இப்படியே எங்களுக்கு எல்லாம் சர்ச் பிரச்சனை இருக்கு இங்க லண்டன்ல. அப்ப எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிகள் வந்து சரியான குறைவு. அப்ப இப்படியா எங்களை மோட்டிவேட் பண்றது, நாங்க வெளியால போய் செய்யணும் என்று. பட் we just waiting for the door to open. So I don't know, இனி என்ன செய்யணும். Sometimes we have that question. Yeah, so I think very good. நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நாங்க சபையில ஒரு காலம் 1% காசு ஒருத்தன்கிட்ட கேட்க மாட்டோம். இது காசுக்குரிய இது இல்லை. இதைத்தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தது. நீ வந்து எங்கட சபையில, நான் சபைக்கும் போதரா இருக்கிறேன், எங்கட சபையில கலெக்ஷன் எடுக்கிற இல்லை. ஆனா ஒரு ஆஃபரிங் பாக்ஸ் வச்சிருக்கிறோம். நீங்க யாரும் கொடுக்க விரும்பினால் உங்களோட ஆசீர்வாதத்தை தடுக்க விரும்பல. ஆனா நீங்க கொடுத்தீங்களா இருந்தா 100% அதை வெளியால தான் கொடுப்போம். எங்கட சபைக்கு அதை பாவிக்க மாட்டோம். We want to be known as a giving church, right? ஆவே எந்த ஒரு பாஸ்டரும் பயப்பட தேவையில்லை. இந்த ஃபிட்டுக்கு வந்தால் காசு போயிருமா, ஆள் போயிருமா, ஆளையும் வந்து நாங்க பிடிச்சு வைக்க மாட்டோம். நீங்க உங்களோட அழைப்புல தெளிவு வந்து போட்டு உங்களோட சபையில நீங்க செய்யறதுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, சமுதாயத்துல இருக்குது. அப்ப இந்த ஸ்பெஷல் காலிங்கை பற்றி சொல்ற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவு வரும். ஆனா ஜெனரல் காலிங்ல முதல் செய்யணும். ஆண்டவர் இப்ப இந்த டிஏ வந்து அவர் ஏன் இந்த ஜொப்பை இழக்கிறாரா இருந்தால், நல்ல காசு, அதுல ஆளுக்கு விருப்பம். ஆனா நல்ல படியன், உண்மையா அவர் காசுக்காக மாத்திரம் இல்லை, ஆனால் என்ன அவர் வடிவ டிசைன் பண்றாரு இல்ல, என்னன்னா அவர் டிசிப்ளின் பண்றாரு இல்ல. ஒரு டிசைபிள் இஸ் அ டிசிப்ளின் பர்சன். அவனுடைய இருதயத்தை டிசிப்ளின் பண்றான், கடவுளுடைய சித்தத்தை வாஞ்சிக்கிறது. சிந்தனையை டிசிப்ளின் பண்றான், கடவுளுடைய சித்தத்தை கிரகிக்கிறதுக்கு. ஆக்ஷன்ஸை டிசிப்ளின் பண்றான், அவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு. அப்ப இப்படி டிசைபிள் பண்ணாததால எல்லாருக்கும் வாங்கி இருக்கு. எல்லாரும் போய் இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும். இதையே ஆண்டவர் உங்களை செய்ய சொன்னார். இப்ப முதலாவது ஜெனரல் காலிங்ல நாங்கள் விளக்கம் பெறணும், சீஷரா வரணும். பிறகு பரலோ ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் ராஜ்யத்தை வரவிடைக்க அங்க அவர் காட்டுவார் உங்களோட டிஎன்ஏ என்ன. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் போய் இதை செய்வீங்க. ஸோ ஐ எம் கிளாட் தட் யூ ஹவ் கம் டு த ரைட் பிளேஸ். ஸோ பாஸ்டர் கென்னடி சொல்லுங்க, கிளிநொச்சியிலேருந்து என்ன கேள்வி ஆண்டவர் உங்களோட அப்படி பேசினார்? அன்மியூட் பண்ணுங்க மைக்க. நிச்சயமாக ஆண்டவருடைய நாங்க தரிசனத்துக்குள்ள நாங்க போற நேரத்துல விசேஷமா அந்த 2020 விஷன் கூடாக உங்களோட வார்த்தை கூடாக நாங்க போற நேரத்துல நிச்சயம்
ஆகவே எங்களுடைய ஜெனரல் காலிங்னு சொல்ற நேரத்துல எங்களுடைய தரிசனம் எப்பொழுதுமே சரியா இருக்கணும். நீங்க சொன்ன போல எங்களோட தரிசனம் சரியா இருந்தா செய்யக்கூடிய எதையுமே செய்யக்கூடியதா இருக்கும். கத்தருக்கண்டு செய்யறனாலும் சரி, கத்தருடைய நாம மகிமைக்காக ஒரு ஏழைகளுக்கு உதவுறனாலும் சரி, ஒரு சிறு பிள்ளை, ஒரு அநாத பிள்ளையை நாங்க வளர்க்குறனாலும் சரி, ஒரு அப்போஸ்தலரை உருவாக்குறனாலும் சரி, ஒரு மேய்ப்பனை உருவாக்குறனாலும் சரி, நிச்சயமாகவே எப்பொழுதுமே கத்தருடைய வசனத்துக்கு சரியாக நாங்க கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்பதான் நிச்சயமா எங்களுக்கு அந்த ஜெனரல் காலிங் எங்களுக்கு உண்டாகக்கூடியதா இருக்கும். நிச்சயமா நீங்க இப்ப பேசின வார்த்தை உண்மையா எனக்கு இன்னும் கொஞ்சம் பலனா இருந்தது. ஏன்டா எங்களோட வாழ்க்கையில தரிசனம் சில நேரத்துல தரிசனம் இல்லாத காரியங்கள கூட சில ஈடுபட்டுறோம். ஏன்டா இது காலம் பொல்லாத காலமா இருக்கலாம், சத்துரு அப்படியேப்பட்ட காரியங்களை போட்டுறோம். ஆனா எப்பொழுதுமே எங்களை தரிசனத்தை அந்த ஜெனரல் காலிங்ல நாங்கள் காத்திருக்க நேரத்துல நிச்சயமாவே இந்த 20-20 சொல்ற நேரத்துல நிச்சயமா ஒரு வெற்றியை காணுவோம். இப்ப எல்லாம் யோசிக்கிறாங்க அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்ப எல்லாம் கொரோனா எல்லா ஜனங்களும் ஒரு பயங்கரத்துக்குள்ள பயத்துக்குள்ள மரண பயத்துக்குள்ள இருக்கணும். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் வருவதற்கு ஒரு அடையாளமா இருக்குது. அதனால இந்த நேரத்துல நிச்சயமா ஜெனரல் காலிங்ல நாங்க நிச்சயமா இருந்தோம்னா நாங்க எப்பயுமே எங்களுக்கு தரிசனம் வீணாகாது. நீங்கள் சொன்னது போலயே எப்பயுமே கத்தருக்கு நாங்க நினைச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். Thank you Pastor Kennedy. And கிளிநொச்சியில் அருமையான ஊழியம் செய்கிறார். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பொது அழைப்புல நாங்கள் அதை செய்யணும். அதை செய்ய தனிப்பட்ட அழைப்பு அவரையே ஆட்டோமேட்டிக்கலி கொண்டு போவார். அவராயே கொண்டு இங்க விடுவார். அவர் அது எவ்வளவோ கதை சொல்லலாம். ரைட். நாங்க சில வேளையில ஓடி ஓடி எங்கட விருப்பத்துக்கு இப்ப எந்த டிஏக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டீல் பண்றது விருப்பம் அவருக்கு. அவங்களுக்கும் ஒரு வெள்ள டிஏண்டா விருப்பம். ஆனா அவர்கிட்ட வேலை என்ன? உன்னை ஹாய பண்ணினாலுக்கு நீ உத்தமமாயிரு. அவர் உங்க எண்ணத்துக்கு ஹாய பண்ணினவர். ரைட். நீ இந்த பிள்ளைகள இருதயத்தை நீ கவர்றதா? அவனுமே வேணுமெண்டா அப்படி செய்யல. ஆனா அதான் அவருக்கு விருப்பமான இது. ஆனா எந்த இது எந்த பிள்ளைகள் அது நான் தான் அழைக்கப்பட்டிருக்கேன் அதுகளுக்கு படிப்பிக்க. உன்னை நான் காய பண்ணி சம்பளம் தாரது யூ ஷுட் ஹெல்ப் மீ. அப்படி இல்லாம உனக்கு விருப்பமானதை நீ இதைதான் இன்னைக்கு கனவேர் ஊழியத்துல செய்யறேன். எனக்கு பாட விருப்பம். ஐயோ என்ன பாட விடுங்க பாஸ்டர். அப்ப சம்டைம்ஸ் பாடேக்க முதல் அவர் ஆட சொல்லலாம், அல்லது ஸ்பீக் பண்ணிக்க முதல் சர்வ் பண்ண சொல்லுவார். நாங்க சீசரா வர நேரம் அவர் சீசத்துவத்துல வழி நடத்துவார். அவர் உங்களை சும்மா விட்டு வைக்க மாட்டார். நீங்க தாவத்தோட இருந்தீங்களா இருந்தா யூ வில் see. இந்த வீடு கூட I never thought I can afford a house like this. கேம்பஸ்லயே யோசிச்சு பாருங்க, கேம்பஸ்லயே ஒரு 10 bedroom ஹவுஸ். ஒரு 300 மாணவர்களுக்கு மேல எங்களோட இருந்து 30 நாடுகளுக்கு மேல இருந்து போயிருப்பாங்க. யார் இந்த ஸ்பெஷல் காலிங்க தந்தது? அவர் தான் தார. அப்ப நீங்க ஜெனரல் காலிங்லயும் விளக்கம் சீசராக ஜெனரல் காலிங் ஆட்சி காட்சி சாட்சிகள் சொல்ற நேரத்துல அவர் ஒழுப்பிட்டு வருவார். சரி, வேற யார் பொறுங்க, நான் கால் பண்றேன். இதுல உங்கள் வேற யாரும் சொல்லணும்டா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. தட் about Benedict, our friends from Malaysia, thoughts, comments, questions. I would like to at this moment share a testimony. Yesterday was our first Bible study, and yes, on Zoom, and 12 people came. Some of them are from our neighborhood, and we had from India, from Hong Kong also came, and we know it's only by the grace of God we started this, and it's going to be a 1 month once fellowship, although some of them asked for every twice a month. So let us see how it goes. And I just want to thank and praise God for this after so many years beginning this Bible study. And that's what Pastor has said, from general calling, and because we are believers of Jesus Christ, we have this calling. And on top of that, each one of us, whether we realize it or not, we are called by God in certain areas. So we are duty bound to seek God, to ask, show me, Lord, which area, open the doors, Lord, for which area, because there's so many areas to serve God, so many, it is limitless. But God has called definitely each one of us in certain areas.
So as what Pastor said, I'm so happy to join this Zoom. Thank you, Pastor, so much for inviting me. And indeed, it's great. It's a great blessing, a great blessing. Thank you for meeting all of you in Zoom. And it's so nice to meet all of you from so many parts of the world. Yeah, thank you. Thank you. Okay, thank you. Thank you, Benedict. He's a professor in Kuala Lumpur and Sunway International School. And but what they have started yesterday, see, this is not a fit, is not a place where you come and you keep hearing, keep singing. No, we don't want it to be like that. We want to move all of you. அவரோட நேரம் செலவழித்து உறவுல வளர்ந்து ஆவியானவரோட உறவுல வளர்ந்து நெருக்கத்துல வளர்ந்து அழைப்புல நீங்கள் போய் நீங்க பிறகு we send you. I hope we can do that as early as 2020 முடியேக்கு முதலே to release all of you. Just go and do. Jesus send பண்ண மாதிரி we send you. And so that is a good vision. But சும்மா போய் ஒன்றை தொடங்காமல் ஒரு தெளிவோட இதுதான் ஆண்டவர் செய்ய சொல்றார். இந்த ரெண்டைக்கு குட் இஸ் தி எனிமி ஆஃப் த பெஸ்ட். பெனடிக்ட் சொல்ற மாதிரி நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனா இதுல எது ஆண்டவர் செய்ய சொல்றார், அங்கதான் அவட்ட கிருபை வரும், அவட்ட ஆசீர்வாதம் வரும், அவட்ட விளைச்சல் வரும். மார்க், my good friend from New Zealand, and by the way, வாரக்கிழமை I was so convicted. நியூசிலாண்டில் வந்து இப்போ மிட் நைட், அப்போ வாரக்கிழமை வந்து எங்களுக்கு இன்னும் 1 hour நாங்கள் பின்னால் போகிறோம். அப்போ எங்கட 7 மணி, வாரக்கிழமை ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் 11 மணி, நியூசிலாண்டில் 1 மணி. அப்போ ஒழும்ப கஷ்டப்படுற ஆக்கள் நியூசிலாண்டு ஆக்களை ஒருக்கா யோசிச்சு பாருங்க. அவங்க 1 மணிக்கு 12 மணிக்கு வர சொல்றதே பெரிய பாவம் செய்கிற மாதிரி இருந்தது. 1 மணிக்கு அப்படி வர சொல்றது. ஆகவே நாங்கள் 6:30க்கு தொடங்குவோம், half an hour before, ரைட்? வாரமுறை எங்களுக்கு கிளாக் மாறுது 6:30 இங்க. ஸோ ஐ பிலீவ் லண்டன்ல தட் வில் பி 5 hours ahead, 11:30. ஆஸ்திரேலியாவில் it will be 10:30 and நியூசிலாண்டில் is going to be 12:30 a.m. right? So praise the Lord. Mark, any questions, comments? Unmute பண்ணிட்டு சொல்லடா. Greetings from New Zealand. Okay, thank you. My brothers and sisters. Yeah, it was lovely. Video unmute பண்ணினா எல்லாரும் உங்களோட அழகான முகத்தை பார்க்கலாம். இல்லையேண்டா it's okay. It's okay. Yeah, I didn't set for the video, sorry. Phone la kadaikran. Yeah. It was very useful, Ranjan. This was very, very useful for me. It is obviously very needed type of ministry for every believer today. You know, most of us are lost. We don't know what to do. We just live as believers without aim today. So these sort of trainings are very important, and thank God for this ministry, whatever work that you and your fellow workers are doing. Amen. Amen. And my need, I also have needs. I was doing this sort of discipleship. I've been some training in the past, but I always felt it was not a powerful work. I have few Bible studies, different places with different, but I need to be trained more in some areas, and so that it could be more powerful, more fruitful, can be made more fruitful. So it was my kind of a desire, longing to be trained. Yeah. Amen. So I would again say, ஆண்டவருடைய சித்தம் செய்யத்தான் ஆண்டவருடைய கிருபை வந்து உங்கள கூட வெளிப்படும். அப்பதான் உங்கள கூட கனிகள் வரும்.
இப்ப எந்த டிஏ வந்து இப்ப எனக்கு முதல் ஒரு சீக் ஆலோரால் டிஏ இருந்தவன். அவங்க சீக்ஸ் வந்து they are very loyal. அவன் எல்லாம் he understands what does professor want, right? So of course then I also want to take care of him. I also want to take care. இன்றைக்கு பல வேளைகள்ல நாங்கள் சும்மா போய் ஓடி போய் அதை இதை செய்கிறோம். ஆனா அது உண்மையா ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்று சொன்னால் அங்க ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு இருக்க போற இல்லை. அதனால கனிகளும் குறைவா தான் இருக்க போகுது. So it is very important in the training you recognize there is a general calling. General calling செய்யாம ஸ்பெஷல் காலிங்குக்கு ஓடி போறது என்னத்துக்கு நீங்க ஸ்பெஷல் காலிங்? இப்ப அவருக்கு நான் கொடுத்த ஜெனரல் இது எந்த பிள்ளைகளுக்கு நான் அக்கவுண்டிங் படிப்பிக்கிறதுக்கு உன்னை ஆய்வு இருக்கிறேன். உனக்கு அவங்களோட கதைக்க விருப்பமா இருக்கலாம், உனக்கு ரெசிடேஷன் தான் விருப்பமா இருக்கலாம். You got to understand, அப்பதான் என் கிருபை உனக்கு கூட வரும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் இருக்கும். ஸோ இந்த 1 monthல வந்து ஐ ஹோப் யூ பிகம் அ டிசைபிள் அண்ட் யூ ட்ரை டு டிசர்ன் த வில் ஆஃப் காட். அண்ட் கிறிஸ்டியன்ஸ்ல நான் பார்க்குற பைபிள் தெரியும், ஆனா சித்தம் கிரகிக்க தெரியாம இருக்கிற அதுல கூட ட்ரெயின்ட் ஆவீங்க. சரி, one more person to say anything, then we are going to break into groups. Anybody, anyone, old, new, you feel like you want to speak up and ask a question or say something? Ranjan, it will be good if you can please repeat what we are to do in the meeting rooms with the pair. Okay, thank you Yoga. So நீங்க மீட்டிங் ரூம்ல வந்து உங்களோட பேரோட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு விளங்கினது என்ன, ரைட்? நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? என்ற பிறகு ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் questions. என்ற இதுல எல்லாரும் சொல்றதுக்கு தாங்கினாலும் நேரம் இல்லை என்றாலும், because I want to do the video answering your questions. So நீங்க கேட்டு இதுல நான் சொன்னது விளங்கி இருக்காட்டிலும் நீங்கள் ஒரு சீசனை வந்து பிஹெச்டி இது செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்குது, என்ன தடைகள் இருக்குது என்று சொன்னீங்களா இருந்தா ப்ராக்டிக்கலா ஐ கேன் டூ அ வீடியோ and I will post it in the WhatsApp group. நீங்க WhatsApp groupல இல்லாதாக்கள் please maybe send a chat box message now, we can add you. And anybody else before we are going to launch? I know we are a little behind on time. Thank you for that question, Yoga. All right, can you open the rooms? Okay, we're going to open the rooms. Ninga join and naanga enna sevamanda ningal you talk as much as you want. When you are done, you can come back to the general room. I will be in the general room. I may drop into some of your rooms, but ninga rendu perum oru maasa journey poringa. Right? ஒரு முறையாவது நீங்கள் during the week, after I post the video, watch it and call or textல நீங்கள் ஒரு முறையாவது கதைச்சு என்கரேஜ் பண்ணி ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே பிஹெச்டியை எங்களுக்கு தாரும், ஸ்பிரிச்சுவல் பிஹெச்டி நாங்கள் இதை செய்யணும். தனிப்பட்ட அழைப்பு இந்த டிஎன்ஏ, அது சூப்பர் டீச்சிங், அந்த டிஎன்ஏ டீச்சிங் எந்த தனிப்பட்ட அழைப்பு என்னன்றதுலையும் எனக்கு தெளிவாக கொண்டாரு.